Hi friends, welcome to Chandra's kitchen. இதுவரைக்கும் Chandra's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில சுதந்திர தினத்துக்காக நம்ம 3 கலர்ல 3 விதமான ஸ்வீட் செய்ய போறோம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா கஸ்டர்ட் அல்வா, ரெண்டாவதா பார்க்க போகிறது கார்ன்ஃப்ளவர் அல்வா, மூணாவதா பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் டிலைட் பார்க்க போகிறோம். இந்த மூணுமே வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். இதில் கொடுத்துருக்கிற அளவுப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வரும். இந்த ஸ்வீட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம முதல்ல கஸ்டர்ட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேனில் 3 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கஸ்டர்ட் பவுடருக்கு நம்ம 3 கப் சர்க்கரை சேர்க்கணும். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து 35 ரூபா தான் ஒரு பேக்கெட் வரும். இது நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம 1 கப் கஸ்டர்ட் பவுடருக்கு 3 கப் சர்க்கரை, 4 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து இப்போ 4 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிடலாம். நம்ம கேஸில் வச்சோம்னா இது வந்து கட்டி தட்டிடும். அதனால் வந்து முதல்ல நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸில் வைக்கணும். இப்போ நான் கொஞ்சம் கேசரி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்தாச்சு. நம்ம வந்து கேஸில் வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதை இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். என்னன்னா நீங்கள் கிர்னிப்பழ விதை அப்படி இல்லைன்னா பாதாம், முந்திரி இந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு 2 ஸ்பூன் நெய் தேவைப்படும். நான் வந்து 1 ஸ்பூன் நெய் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும், உடனே வந்து திக்காயிடும். அதனால் வந்து இதை கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக திக்காகிற மாதிரி இருந்துச்சு, உடனே திக்காயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற இன்னும் 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நல்லா இதை கலந்துடுங்க. உங்களுக்கு இந்த கஸ்டர்ட் அல்வாவை வந்து கட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கலந்துடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு இதை நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி வரும். நான் வந்து இதை ஹல்வா மாதிரி அப்படியே செய்கிறேன், அதனால் இருக்காது, கட் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ நம்மளுடைய கஸ்டர்ட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் அல்வா செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் கலர் சேர்க்க போகிறது இல்லை, இது வந்து ஒயிட் கலராக தான் நான் வந்து செய்ய போகிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் அல்வாவும் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப், சர்க்கரை 2 கப், 2 ஸ்பூன் நெய், ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம முதல்ல பார்த்த ஸ்வீட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வந்து இருக்கும். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவில் 1.5 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கணும். எந்த கப்பில் மாவு அளக்குறோமோ அதே கப்பில் சர்க்கரை, அதே கப்பில் தண்ணி நம்ம எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டான அளவு வரும். இப்போ நான் வந்து இந்த மாவை நல்லா கரைச்சிக்கிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. எந்த ஒரு கட்டி தன்மையும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து நான்ஸ்டிக் பேனில் செய்யலாம். ஏன்னா நம்ம மற்ற பேனில் செஞ்சோம்னா ஒட்டிடும், இதில் வந்து ஒட்டாமல் வரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, அதனால் நம்ம நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு பேனில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம், 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 கப். நம்ம 1.5 கப் தண்ணியை வந்து ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் மாவில் கரைச்சிட்டோம். இப்போ சர்க்கரைக்கு நம்ம 1.5 கப் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ சர்க்கரை கரையிற அளவுக்கு இதை நல்லா வந்து கலந்து விடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாகு மாதிரிலாம் எடுக்க தேவையில்லை. அதுக்கு பதில் இது வந்து நல்லா கொதித்து முத்து பதம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். இந்த மாதிரி வர்றது தான், அதாவது முத்து மாதிரி நல்லா இருக்கும். இதை வந்து முத்து பதம்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கலந்துடணும். இது நீங்கள் வந்து கைவிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்து இறுகிடும். இதை நீங்கள் வந்து கைவிடாமல் கலரணும்.
ரெண்டு ரெசிபியுமே பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும். இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்தாச்சு. இதை நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு வந்து இது திக்காகும் பொழுதே நல்லா தெரியும். நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி இப்போ சேர்த்துடுறேன். இதுதான் நம்ம 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கலந்துடலாம். மொத்தம் 2 ஸ்பூன் நெய் சொல்லியிருந்தேன், 1.5 ஸ்பூன் தான் சேர்த்துருந்தோம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி கட்டும் பொழுது இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற 1/2 ஸ்பூன் நெய்யை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நெய் தடவைனா ஒரு ட்ரேவை வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே அளவாக சமமாக இதை பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரேயில் மாற்றிடலாம். இந்த மாதிரி ட்ரேயில் போட்டுட்டு இதை ஒரே சமமாக செஞ்சு விடுங்க. இதை வந்து நம்ம 2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். 2லேருந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இது வந்து நல்லா இறுகிடும். அப்போ வந்து இதை நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கார்ன்ஃப்ளவர் ஹல்வாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 3ஆவதாக பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் டிலைட் பார்க்க போகிறோம். டர்க்கிஷ் டிலைட் பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு விருப்பப்படி எடுத்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் அகர் அகர் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஏற்கனவே மார்ஷ்மெலோவுக்கு ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். நான் வந்து இது அகர் அகர் சைனா கிராஸ்னும் சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான கலர், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர், சர்க்கரை. இப்போ நம்ம வந்து அகர் அகரை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் போட்டு இதை பொடிச்சாச்சு. இதை இன்னும் கூட நீங்கள் பொடியாக பொடிச்சிக்கோங்க. அதான் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அகர் அகரை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருங்க. இது மசிஞ்ச மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து இது நல்லா நீங்கள் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா ஊறிடும். இப்போ இந்த மாதிரி ஊறிடுச்சு. அப்படி உங்களுக்கு சப்போஸ் ஊறுறதுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அகர் அகர் வந்து நான் 10 கிராம் எடுத்திருக்கேன். 10 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 175 கிராம் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 175 கிராம் சர்க்கரையை சேர்த்து இதை நல்லா கலந்துடுறேன். எப்போவுமே வந்து இந்த 3 ஸ்வீட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கலக்கிறதெல்லாம் கலந்த பின்னாடி தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு இதை நல்லா வந்து உருக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரையணும். சர்க்கரையும் அந்த அகர் அகரும் சேர்ந்து நல்லா கலந்துடணும். நம்ம வந்து ஈஸ்ட்டு சேர்க்குறதுனாலும் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஈஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். அது வந்து கொஞ்சம் நல்லா ஊறினதும் உடனே நம்ம வந்து சர்க்கரை சேர்த்து கலந்துட்டு இதே மாதிரி வச்சுட வேண்டியதான். அகர் அகர் சேர்க்குறதுனாலும் இதே மாதிரி தான். நம்ம இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் வந்து இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இது முக்கியமாக நம்ம வந்து ரோஸ் வாட்டர் இங்கே சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இது வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா திக்காகிற அளவுக்கு இதை நம்ம கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. நம்ம அகர் அகர் சேர்த்துருக்கிறதுனால தான் இந்த மாதிரி திக்காக வரும். வெறும் சர்க்கரை பாகு வந்து இந்த மாதிரி திக்காக வராது. அதனால் வந்து இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கால் மூடி எலுமிச்சை பழத்தை வந்து
இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து கலந்து விட்டாச்சு. திக்காயிடுச்சு. இதை நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ்னு கடையில் விற்குது, நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். இப்போ வந்து க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். க்ரீன் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இதை நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா பாத்திரத்தோடையே ஒட்டிடும். அதனால் இது வந்து சூடு இருக்கும் பொழுதே நான் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வந்து ஊற்றுறேன். ஏன்னா இது நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். அதனால் வந்து ஒரு சின்ன அலுமினியம் ஃபாயிலை ஊற்றுறேன். இதே நம்ம பெருசாக செய்கிறதா இருந்தால் நம்ம வந்து ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து செட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி நேரம் எடுக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது கம்மியான அளவுன்றதுனால உங்களுக்கு 1 மணி நேரத்துலேயே இது செட் ஆகிடும். நீங்கள் அதிகமாக செய்யும் பொழுது வந்து 2 மணி நேரம் ஆகும். இப்போ நம்மளுடைய சுதந்திர தின ஸ்பெஷலான 3 ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 வகையான ஸ்வீட்டை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.